ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு முறை ஒரு பணக்காரர் தன்னோட பென்ஸ் காரில் ஒரு லாங் ட்ரிப் போய்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு ஆடியோவை ஆன் பண்ணார். அந்த ஆடியோவில் ஒரு மகான் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, இந்த உலகமே மாயை, நம்ம என்ன கொண்டு வந்தோம், ஒன்றும் கொண்டு போகிறதில்ல போகும்போது. அதனால் இருக்கும்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புண்ணியம் பண்ணணும். அப்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் எப்படி சொல்லுவார் நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாது மேலேன்ட்டு. நான் சம்பாரித்த பணத்தெல்லாம் மேலே கொண்டு போயிட்டு இவர் சொன்னது பொய் அப்படின்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் தன்னுடைய அலுவலகத்தில் எல்லாரையும் கூப்பிடுறாரு. பெரியவங்க சின்னவங்க எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, எனக்கு யார் ஒரு ஐடியா தராங்களோ அவங்களுக்கு 1,00,00,000 ரூபாய் நான் தருவேன். அதாவது என்ன ஐடியானா, நான் சம்பாரித்த பணத்தை நான் மேலே எப்படி எடுத்துகிட்டு போகணும். எல்லாரும் யோசிச்சுட்டு, என்ன இவருக்கு புத்தி கீத்து பேதலிச்சு போயிடுத்தோ, என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வெளியே சொல்ல தைரியம் இல்லை யாருக்கும். கூட்டம் கலையிறது. ஒரு வாரம் போகுது. மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்றாரு. இந்த முறை சொல்கிறாரு, எனக்கு ஐடியா கொடுக்குறவனுக்கு 5,00,00,000 ரூபாய் தரேன். அப்போவும் யாராலையும் ஐடியா கொடுக்க முடியல. எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படியோ பட்டி தொட்டிலாம் போய் பரவி ஊரெல்லாம் பரவிடுது. அப்போது அந்த ஊருக்கு புதுசாக வந்த ஒரு ஆள் வரான். சேட்சி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்களுக்கு தரவா அப்படின்றான். ஓ, வா வா வா, ஒரு வாரம் 10 நாளாக யாருக்குமே தோணாத ஐடியா உனக்கு தோணிருக்குதா, வா வா வா. அவன் சொல்கிறான், நீங்கள் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் பணக்காரர் பார்த்து. பணக்காரர் சொல்கிறாரு, ஆமாப்பா, ஏன் கேட்குறேன். இல்லை அமெரிக்கா போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் போயிருக்கேன்ப்பா, என்ன விஷயன்ற. அப்போ போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு பணக்காரர், என்னப்பா இது காமன் சென்ஸு, முதல்ல அமெரிக்கன் டாலர்ஸை மாற்றி வைப்போம்ப்பா அங்கே போகிறதுக்கு. ஓஹோ சரிங்கய்யா. லண்டன் போயிருக்கீங்களா? போயிருக்கேன்ப்பா, எதுக்கு நீ என்ன கேள்வி கேட்குற அப்படின்றாரு. இல்லை லண்டன் போயிருக்கீங்களா, சொல்லுங்க ஐயா. போயிருக்கேன்ப்பா, என்ன அதுக்கு இப்போது? இல்லை அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? பவுன்ஸ் மாற்றி வைப்போம்ப்பா, காமன் சென்ஸ்ப்பா, என்ன நீ கேள்வி என்ன கேட்டுக்கிட்டே இருக்க? ஐயா பரவாயில்ல சொல்லுங்க ஐயா. துபாய் போயிருக்கீங்களா? போயிருக்கேன்ப்பா, என்னப்பா நீ. சரி அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? தினார் மாற்றி வைப்போம்ப்பா. ஓ அப்படிங்களா, என்னோட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையாப்பா இன்னும். ஐயா அதை தான் ஐயா சொல்ல போகிறேன் நான். ஒரு ஊருக்கும் ஒரு கரன்சி இருக்க மாதிரி ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கும் ஒரு கரன்சி இருக்குது. அது பேர் புண்ணியம். நீ எவ்வளோக்கு இங்கே இருக்கும்போது உன் கையால் செய்கிறியோ அது மட்டும் தான் நீ மேலே போகும்போது எடுத்துகிட்டு போக முடியும். வேறு எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. உன் கையால் பண்ணுற தானமும் தர்மமும் மட்டும்தான் உன் கூட மேலே வரும். மற்ற எதுவுமே உன் கூட வராது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு தேவையான கரன்சி புண்ணியம் 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 மட்டும். அதனால் மக்களே, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் செய்யுங்க. நம்ம கையினால் செய்கிறது மட்டும்தான் நம்ம கூட வரும், மீதியெல்லாம் பின்தங்கிடும். என்ன கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.